ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு தேசம் முழுவதுமாய் இந்த கொரோனாவின் தீவிரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் இந்த ஆன்லைனில் நம்மை ஆராதிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே ஒரு விசை தேவ பிள்ளைகள் அனைவரும் எப்படி தேவனுடைய ஆலயத்தை தேடும் பொழுது ஒரு பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்தை தேடுவோமோ, அதே பயத்தோடு நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்தை தேடும்படி அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அங்குமிங்கும் எழுந்து போவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே அப்படியே நான் தேவனை தேடுவேன் என்று அல்ல. இது தேவனுக்குரிய நாள், தேவனுக்குரிய வேலை. ஆகவே இந்த ஆராதனை முழுமையாய் நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி ஆலயத்துக்கு வந்து அமர்ந்து காத்திருப்பீர்களோ அதே போன்று நீங்கள் அமர்ந்து காத்திருந்து தெய்வ பிரசனத்தை ருசி பார்க்கும்படிக்கு நான் அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் ஆரம்ப ஜபமாய் ஜபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு வீடுகளில் இப்பொழுது இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒரு தெய்வீக பரிசுத்தம், ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய கிருபை பலமாய் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், அற்புதங்களை செய்கிறவர் நீர் எங்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை இந்த நாளிலே செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். பாடுகிற பாடல் வேளைகள், ஐயா தேவரீர் அபிஷேக ஆராதனை வேளைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். விசேஷமாய் வார்த்தையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு பேசுவீராக. வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை என்னோடு எங்களோடு கூட பேசுவதாக நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைக்குரிய மகிமை, அந்த வார்த்தைக்குரிய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. கடைசி ஆசீர்வாத ஜெப வேளையிலே கரம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ஆராதனையை கர்த்தர் குருவெடுத்து நடத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது அருமையான சகோதரர்கள் உங்களை பாடல் வேளையிலே ஆராதனை நடத்துவார்கள். தேவ பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லோரும் கரங்களை தட்டி பாடல்களை சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரது நாமத்தை நாம் உயர்த்துவதற்கு ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிற இந்த தருணங்களுக்காய் நாம் தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் ஆதாம் மூலமாய் சத்துருவானவன் உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் மனிதர்களுக்கென்று வைத்ததான எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை ஆதாம் மூலியமாய் பறித்து கொண்டான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கல்வாரியில் அவர் விட்டது நிமித்தமாய் அந்த சத்துருவானவன் பறித்து கொண்ட எல்லா அதிகாரங்களையும், எல்லா விதமான துரைத்தனத்தின் எல்லா காரியங்களையும் அவர் திரும்பவும் அவர் எடுத்துக்கொண்டார். அதனால் அவர் ஜெயம் பெற்றார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறவராய், நம் கிரியைகளில் வெளிப்படுகிறவராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே வெற்றிதான். அருகில் இருக்கிறவர்கள் நம்மை தோற்று போகிற நிலைகளில் நம்மை பார்த்தாலும் நம் இயேசு கிறிஸ்து நம்மை வெற்றி வீரராய் நம்மை நடக்க செய்வார். அந்த அபிஷேகத்தோடு, அந்த நிச்சயத்தோடு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி ஒன்று என்ற இந்த பாடலை உற்சாகமாய் நாம் ஒருமனமாய் பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உற்சாகமாய் சொல்லலாமே, எனக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். யார் என்னை வேதனைப்படுத்துகிறதா சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று நாம் உற்சாகமாய் பாடலாம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அவர் ராஜாதி ராஜாவாய் நம் முன்னே செல்கிறார். அவர் நமது முன்னால் செல்வதால் அவரது குறுத்தோலையை அவருக்கு ஓசன்னா என்று பாடி அவரது குறுத்தோலையை கைகளில் ஏந்தி நாம் அவர் பின்னால் செல்லும் பொழுது நமக்கு எல்லாமே வெற்றிதான், எப்பொழுதும் வெற்றிதான். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம். ஆமென். நாம் குருதோலை கையில் நாம் ஓசன்னா என்று பாடி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்மை நமது கரத்தை பிடித்து அவர் அழைத்து செல்வதற்கு ஏதோ ஒரு திருடனைப் போல இரவு நேரத்தில் ஒரு ஜாமத்தில் நாம் எதிர்பார்க்காத வேளைகளில் அவர் மேகங்களின் மீது வருவேன் என்று வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம் கண்ணீரெல்லாம் துடைத்து அவர் நிச்சயமாய் நம்மளை அந்த நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்ல நிச்சயம் வருவார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப் போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப் போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மையே சீர்பொருந்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அன்று யோவான் ஸ்நானகரிடம் அநேக ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதனால் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு பெற வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும்
பரிசேயர்களும் சதுசேயர்களும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் வசைபாடுகிறார். ஏனென்றால் உலகத்தின் வேஷத்தில் ஏதோ ஜனங்கள் எல்லாம் சென்று பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று நித்திய ஜீவனை பெற்று விடுவார்களோ என்ற ஒரு உலகத்தின் வேஷத்தை அன்று அவர்கள் தரித்தவர்களாய் இருந்தார்கள். நாமும் அதுபோன்று தேவனை ஆராதிக்கிற வேளைகளில் ஏதோ சண்டே சர்வீஸில் ஏதோ நம் பாடலை பாடும் பொழுது அந்த 1 மணி நேரமோ அந்த 1.5 மணி நேரமோ தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று அல்ல, எப்பொழுதும் அவரது துதி நம் வாயில் இருக்கிறதாய் உலகத்தின் வேஷத்தை தரிக்கிறவர்களாய் அல்ல, தேவனோடு வாழ்கிறவர்களாய் அவரோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் நமக்குள் காணப்பட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயிருள்ள திருப்பலியாய் நான் என்னையே ஒப்படைக்கின்றேன், கர்த்தாவை நீர் ஏற்றுக்கொள்வீராக என்று இந்த பாடலை நாம் ஆவியில் இணைந்து நாம் ஒருமனமாய் பாடலாம். உயிருள்ள திருப்பலியா ஊடலை படைக்கின்றேன், உள்ள தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா ஊடலை படைக்கின்றேன், என் மனம் புதிதாக அப்பா உமது திருசித்தம் புரிந்து வாழ்கிறவனாய் ஓ ரியாந்திரியா அஷாபா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் இருக்கிறதான எல்லா பாவத்தின் கரைகளையும் கர்த்தர் நீர் உணர்த்தும்படியாக ஓ ரியா அஷாபா உமக்கு நன்றி தகப்பனே. உலக போக்கில் நடப்பதில்லை, வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை. ஆமாப்பா, நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும்.
உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு ஆமாப்பா. உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டேன் தங்குவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன் தங்குவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்துவிட்டேன். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் கூடாத காரியங்கள் அநேக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த சர்வீஸை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து தேவன் மன ஆறுதல் சொல்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். தேவனால் மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்கள் கிருபையே உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே.
சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயம் வெற்றி உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கடவுள் கூட பாதையிலும் தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். கரடுமுரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, கரடுமுரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்கள் கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்கள் கிருபையே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. 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 உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம் தேவன் உயிரோடு எழுந்த தேவன். அவர் கல்லறைக்குள்ளே அடைக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மகா பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தையும் நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உங்கள் மத்தியிலும் உலகத்தில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். எல்லா வழிகளும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுப்பார். என வேதம் சொல்கிறது, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவரும் பூட்டன் என்று வேதம் சொல்கிறது. அந்த உயிரோடு எழுந்த தேவனை கரங்களை தட்டி பாடுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே
சிலுவையில் அந்தவர் மடித்து போல ஆனால் உயிரோடு ஏற தேவன், எதிரிகளை செய்த தேவன், சத்துருவை தன் காலில் மீண்டு போட்ட தேவன். சிலுவையில் அந்த தேவிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. Amen. Hallelujah. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. அவர் நாமம் மேலானது. ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை மேலானது என்று சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபையில் தான் எல்லா கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்பு வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். ஹalleluya. உன்னுடைய பலமோ உன்னுடைய பணமோ உன்னுடைய எல்லா காரியங்கள் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபை மேலானது. அவர் நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோமா? கிருபை மேலானது. ஆமென். ஹalleluya. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. ஆமென். எப்போதும் நம்மை விட்டு விலகாத கிருபை. ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்த கிருபை அது. ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை, அவர் தந்த அந்த கிருபையை நாம் உயர்த்தி பாடுவோம் சந்தோஷமாக. உற்சாகமாய் எல்லாம் ஒரு மனமாய் சேர்ந்து பாடுவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அக்கினியின் சூழ்நிலையில் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. உன்னுடைய கடன் பாரமோ உன்னுடைய வியாதியின் சூழ்நிலையோ எவைகள் இருந்தாலும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த தேவன் உண்மை வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீர் காண்பீர்கள். ஆமென்.
சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தில் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தில் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை மேலானது, அவர் கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நபர் தெரியும், தேவச்சனமே. அவர் தேவனிடத்தில் ரொம்ப விசுவாசமாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஞானம் இல்லாமல் சில இடத்துல அவர் கடனை வாங்கிட்டாரு. கடனை வாங்கி சூழ்நிலை, ஏதாவது ஒரு சூழ்நிலை தொழில் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்தாருன்னா, அந்த வீட்டினுடைய அடமானம் வச்சுட்டு, அந்த டாக்குமெண்ட் அடமானம் வச்சுட்டு ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு ஒரே காரியங்கள் இருக்கிறது. அவங்களுடைய வேற எந்த ஒரு வேற எந்த பேலன்ஸும் இல்லை அவங்களுக்கு. அதே ஒரே ஒரு அந்த சொத்து மட்டும்தான். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். தொழில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. தற்கொலைக்கு நேராக போனார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் அவர் என்ன செய்தாருன்னா, என் தேவாதி தேவனை நோக்கி பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே, இதை தப்புவிக்க உம்முடைய கிருபை கொடு என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆண்டு இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது 6 மாசம் கூட இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 3 மாதத்தில் அற்புதத்தை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்களையும் தப்புவிக்க தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் எனக்கு சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அநேக என்னுடைய காரியங்களும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை நான் டாக்குமெண்ட் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை நான் ஒரு டாக்குமெண்ட் வைக்கும் போது அதை லோன் போட முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை தாங்கினதனால் அவைகளிலிருந்து மீட்டு அந்த லோனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. பல சாட்சிகள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள். ஆமென், ஹல்லேலூயா. பாடுமே வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா.
எங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தில் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை என் தேவாதி தேவனை நோக்கி பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில, இந்த ஆராதனை வேளையில தேவன் நம் மத்தியில் மகிமைப்படுவாராக. இவ்வளவு நேர பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியாருடைய ஒரு ஆளுகையின் நேரம். உங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் ஒரு விஷயம் எல்லாரும் முழங்கால் படி போட முடிந்தால் முழங்கால் படி எடுங்க. ஒருவேளை எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க விரும்பினால் எழுந்து நீங்கள் ஆராதியுங்க. கர்த்தருடைய மகிமை இல்லத்தில் இன்றைக்கு கடந்து வரும். ஏதோ சொல்லுகிறார்கள் என்று அல்ல, ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து அல்ல, எழுந்து நின்று இல்லை என்றால் முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு உங்களை தாழ்மையாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியாருடைய ஆளுகை நம் மத்தியில் கடந்து வரும். ஹல்லேலூயா, thank you glory. என் தேவனால் சகலமும் கூடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே சம்பவிக்கிற காரியம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி சொன்ன உடனே இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அற்புதம். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாண்டி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாண்டி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுகிறேன், உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இந்த பக்தன் இப்படியாக எழுதுகிறார். அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நம்புறமாய் இருப்பவரே. அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றை கடலையும் மகதி அமைதி படுத்தினது உங்க கிருபையே. காற்றை கடலையும் மகதி அமைதி படுத்தினது உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே
என்றும் இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்களேன், உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அலை ஒரு வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாய் இருப்பவரே. அலை ஒரு வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படுத்தினரும் கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படுத்தினரும் கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக சொன்னால் போதும். Thank you, Lord. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால். உங்களுக்கு எங்க தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை அந்த இருதயத்தை நினைத்துக் கொண்டு தேவனே உம்மால் என்று சொல்லுங்க. அவர் நிச்சயம் செய்வார். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று தேவன் சொன்னவுடனே அந்த காற்றும் கடலும் அவைகள் உடனே அமைதியாய் மாறின. அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் தொழுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் குடிகளை எல்லோரும் கெம்பீரித்து பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிக்க ஆராதிக்க அற்புதங்கள் தானாய் நடைபெற ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தெழுந்த அந்த மகிமையோடு கூட அந்த பிரசன்னத்தோடு கூட அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் அவர் அற்புதத்தை செய்வார். இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, நிச்சயம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தின் நாள் நீ எழுதி வைத்துக்கொள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் கொடுக்கிறார். ஒருவேளை தேவ சமூகத்தில் எந்த காரியத்திற்காக நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாலும் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாளாய் கர்த்தர் நாளை கொடுக்கிறார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful God. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து thank you, glory. எல்லா கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து
அற்புதத்தை செய்வார். மரித்து போன அந்த லாசரு அங்கு தேடி இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு அங்கு தேடி இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க, hallelujah, hallelujah, hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அந்த நேசன் நம் மத்தியில் இருக்கிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் சமீபத்திலே, உங்க பக்கத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அவர் தம் கரத்தை உங்கள் சிரசில வைத்து என் மகனே, என் மகளே என்று சொல்லி உங்களை அவர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். ஹalleluya, thank you Lord. அந்த தேவனை உள்ளத்துல துதிங்க. எல்லாம் கம்பீர சத்தமாய், எல்லாம் ஆவியில நுழைந்து, எல்லாம் அந்நிய பாஷையில ஓ தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, ஒவ்வொரு நல்ல நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ ரபா தியாத்த லாபா, ஓ ரகதர ஷகதர ரபனமா, ஓ ரிவாலா துரபாதி அந்த ரபா. ஹalleluya, wonderful Lord. Thank you Jesus. எல்லாரும் thank you Lord. உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிங்க. உங்கள் துதியின் சத்தம் கம்பீரமாக இருக்கட்டும். உங்கள் துதியின் சத்தம் கம்பீரமாக இருக்கட்டும். தேவன் மகிமைப்படுகிறார். ஹalleluya. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் கருமையான சகோதர சகோதரி தேவனுடைய கரங்களை மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஓ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என் ஒவ்வொரு பிள்ளையின் வீடுகளில் தேவனுடைய வல்லமை இந்த வேளை ஊற்றப்படுவதாக. தேவ அக்கினி, தேவ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வாழும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். அந்த உன்னதமான பிரசன்னம் ஒவ்வொரு சிரசு மீதும் ஒவ்வொரு மேல தாய்க்குளம் அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த ஆவியின் பிரசன்னத்தோடு கூட இந்த தேவ மகிமை ருசி பார்த்தவர்களாக அந்த ஆவி நிறைவில இருக்கு. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரு. இப்ப ஓ தாய்க்குளோ, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்படுகிறார். தாய்க்குளோ, wonderful Lord. Yes, Lord. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சூழ்ச்சியில் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சூழ்ச்சியில் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் நிச்சயமாகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாக என்னால் உணர முடிகிறது. Thank you, Lord. அந்த தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக அந்த பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாவதற்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு எங்களை ஆயத்தப்படுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த சொல்லுங்க. ஓ thank you, Lord. லேகுந்தரா சேக்கதோடு லிமா நவத்தரி வியாந்தரா ரகதியாந்தரா சிஸ்டர் thank you, Lord. தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட இருங்க. thank you, Lord. ரியாந்தே சகதர வியாந்தரா இது வீடு நடிச்சிருக்கிற ஆனா உங்க பக்கத்துல இயேசு என்று கொண்டிருக்கிறார். அவர் சகலத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நீ அங்கும் இங்கும் நடக்கிறது, அங்கும் இங்கும் ஓடுறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது தேவ பிரசன்னத்து வேளை. இது தேவ சன்னிதானத்துல உன் முழங்காலை முடக்கு. Wonderful God. Rebenato Lakrana Segarabiando. Wonderful Jesus. அந்த மகிமை பலமாய் இருக்கிறது. வந்திடுவே ஓ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை தொழுபடி மகிமை பெறும்படி செய்து பெற்றுக்கொண்ட பிரசனத்தை காத்துக் கொள்ளப்படும்.
அதை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தேவ ஆளுகையில கர்த்தர் வைப்பீராக நான் சொல்லிக்கிறேன். மீதியான ஒவ்வொரு நேரங்களில் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து மத்தியில் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் ஆயத்தமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசும்படி இந்த நாள் தியானத்திற்காய் அவர் தெரிந்து கொண்டதான வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு ஆதாம் செய்ததான ஆதாம் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேக ஜனங்கள் பாவிகளாய் மாற்றப்பட்டார். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் இங்கு காணப்படுகிறது. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையும் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலும் இங்கு வேதத்தில் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அறிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை பாவத்திற்குள் கொண்டு வந்தது, ஒரு அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வந்தது. ஆனால் இயேசுவின் கீழ்ப்படிதல் நம்மை நீதிமான்களாய் மாற்றி நிற்க வைத்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல. எத்தனைதான் பலிகளை செலுத்தினாலும் அவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது உமக்கு பிரியமானவைகள் அல்ல. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எந்த சித்தம்? அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், நாம் கழுவப்பட வேண்டும். முதலாவது பார்த்தோம், பல பலிகளை குறித்து பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்பவில்லை. தேவனே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து வருகிறார். தன்னை அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாக அந்த ரத்தத்தினாலே அவர் கீழ்ப்படிந்து அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6 12 வரை வாசித்து பார்த்தால் ரட்சிப்பு நிறைவேற கீழ்ப்படிதல், அதாவது பிரயாசப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 26வது அதிகாரம்
4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், இங்கு வேதம் சொல்லுது கை கொண்டபடியினால். அப்ப என்ன தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப என்ன? நாம் கீழ்ப்படிந்து அவர் கட்டளையும் கற்பனையும் கடைபிடித்து காணப்பட வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம். எந்த அளவிற்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் 12:1 வாசித்து பார்த்தால் அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, உத்தமனாய் இரு என்று சொல்லபடியாக அவர் உத்தமனாய் காணப்படுகிறார். அப்படி காணப்பட்டவனுக்கு நடைபெற்றது என்ன? ஆதியாகமம் 17:5 வாசித்தால் அங்கு ஆபிரகாமுக்கு அங்கு பெயர் மாற்றப்படுகிறது. ஆதியாகமம் 17:15 சாராளுக்கு பெயர் மாற்றப்படுகிறது. ஆதியாகமம் 21:12 வாசித்து பார்த்தால் சாராள் சொல்வதை கேள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாமுடைய காரியம் அவர்கள் எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 22:15-18 வரை வாசித்து பார்த்தால், அதே ஆதியாகமம் 22 அதிகாரத்தை 1 வாசித்து பார்த்தால் அங்கு தன் மகனை பலியிடுவதற்கு அவன் கீழ்ப்படிந்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள், இன்னைக்கு அப்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க முடியும்? தன் சொந்த மகனை பலியிட சொல்லுகிறார், அவன் அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்ப வேதம் நமக்கு அதிகமாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்ன? இயேசு எப்படி கீழ்ப்படிந்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரோ அதே போன்று நாமும் அவருடைய கட்டளைக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாள் தியானத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வார்த்தையின் தலைப்பு என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன நடக்கும்? தேவனுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு, தேவனுக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போகும் பொழுது உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதகர்கள் சொல்லுகிறார்கள், கீழ்ப்படியுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு. எத்தனை பிரசங்கம், எத்தனை காரியங்களை கேட்டாலும் இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படிவது கிடையாது. ஏதோ இவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ ஒரு காரியம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என கருணையான தேவச்சன் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும்? அதே நேரத்தில் கீழ்ப்படியாத பொழுது என்ன சம்பளம்? உபாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 1-14 வரை வாசித்து பார்த்தா அங்கு பல ஆசீர்வாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை உயர்த்தி வைக்கிறவராயிருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். 15 இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம் வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம்.
1 14 வரைக்கும் வசனங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல, அவர் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியலையா, சாபங்கள் வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அவர் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உன் மீது சாபங்கள் வந்து பலிக்கும். ஆதியாகமம் 2 அதிகாரம் 16, 17 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கு வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்தின் முதல் கட்டளை. தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் நடைபெற்றது என்ன? சாத்தான் தந்திரமுள்ளவன். ஆதியாகமம் 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்தால் அவன் சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். நடைபெற்றது என்ன? அந்த கனியை பறித்தார், புசித்தார், தன் கணவனுக்கும் கொடுத்தார். நடைபெற்ற காரியம் என்ன? ஆதியாகமம் 3 அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் ஒளிப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கு சாபம் கடந்து வருகிறது. தேவன் படைத்த மனிதன், தேவன் உண்டாக்கின ஒரு மனிதன், முதல் மனிதன் இங்கு ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் நடைபெறுகிற காரியம் என்ன? சாபம் பிரவேசிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கட்டளையாக கரத்தில் வேதாகமத்தை கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற வேதாகமத்துக்கு மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, புத்தகத்தில் தொடங்கும் பொழுதே அது ஹோலி என்று தொடங்கப்படுகிறது. அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தை வைத்து தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். இதுதான் நமக்கு சட்ட புத்தகம். இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்து அந்த ஒவ்வொரு எழுத்துருப்புகள் அனைத்தும் ஜீவனுள்ளதாக இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என கருமையான தேவ பிள்ளை, கீழ்ப்படிதல் ஜீவியத்தில் இல்லை என்றால் சாபம் கடந்து. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஐயா, ஏன் என் வாக்கில் தொடர்ந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐயா, ஏன் சாபத்தை போல இருக்கிறது? எங்கு தேவ வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படியவில்லை என்பதை ஆராய்ந்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று சாபம். இரண்டாவது ஆதியாகம புத்தகம் 3 அதிகாரம் 7, 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளினாலே இவர்கள் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்களாம். வஸ்திரத்தை தேவன் தோட்டத்தில் உலா வருகிறார், இவர்களோ போய் ஒளிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்பதாய் வரைக்கும் நிர்வாணமாய் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த நிர்வாணம் தெரியவில்லை. அப்ப ஏன் அவர்களை ஒரு அபிஷேகம், ஒரு பிரசனம் கூடியிருந்தபடியினால, ஒரு தெய்வீக பிரசனம் மூடியிருந்தபடியினாலே அங்கு பரிசுத்தம் மட்டுமே தெரிந்தது.
என்றைக்கு உன் வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை வருகிறதோ, இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை வந்தது, நடைபெற்றது என்ன? சாபம். இரண்டாவது, அபிஷேகமும் பிரசன்னமும் விலகி போனது. என கருமையான தேவப்பிள்ளை, பிரசன்னம் விலகினது. தெய்வீக பிரசனம், தேவ பிரசனம் நம்மை விட்டு விலகக்கூடாது. என கருமையான தேவச்சனம், எதை இழந்தாலும் சரி தேவ பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு கீழ்ப்படியாமை செய்த காரியம் என்ன? தேவ மகிமையினால பிரசன்னத்தினால மூடப்பட்டிருந்த இவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். தோட்டத்தில் தேவன் உலா வருகிற சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் அவரை தரிசிக்க முடியவில்லை, ஒளிந்து கொள்ளுகிறார்கள். நீ கீழ்ப்படியலையா, தேவ பிரசன்னத்தை விலக்கி காண்பிப்பான். கீழ்ப்படியலையா, பிரசன்னத்தை எடுத்து விடுவான். ஐயா, பிரசனம் கூட இருந்தாதான் கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நீ தனியாய் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தெய்வீக பிரசனம் உன்னை மூட வேண்டும். நீ எங்கு நடந்து சென்றாலும் கடந்து வந்தாலும் எங்கு போனாலும் வந்தாலும் சரி, அந்த தெய்வீக பிரசனம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு குளிர்ச்சியான அறைக்குள் நுழையும் பொழுது அந்த குளிர்ச்சியான தன்மையை நீ உன் சரீரத்தில் உணர்கிறாயோ, அதே போன்று தெய்வீக பிரசன்னத்தை நீ உணரணும். அந்த தெய்வீக பிரசன்னத்தை நீ உணரவில்லை என்றால், அந்த தெய்வீக பிரசன்னத்தை நீ ருசி பார்க்க முடியவில்லை என்றால், உன் அபிஷேகமும் இந்த பிரசன்னமும் உன்னை விட்டு விலகி இருக்கிறது. கீழ்ப்படியாமை. இவர்கள் தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்த உடனே பிரசன்னம் விளங்கினது. கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியல, ஒளிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. ஐயா, பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போய்விடுமானால் உன் வாழ்க்கை மறைந்து போகிற வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தர் உன்னை ராஜமுடியாய் வைத்திருப்பான், தேவனுடைய மகிமையாய் வைத்திருப்பான். ஆனால் பிரசன்னம் விலகி போகுமானால் ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷன். இன்னைக்கு ஆராய்ந்து கொள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிந்தேன் சொல்லி சும்மா ஆவியில நிரம்புறதோ, சும்மா அபிஷேகத்தில் குதிக்கிறது இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். ஆவியா பாவியான்னு தெரியல, ஆவியா வேற ஆவியான்னு தெரியல, ஆவியானவரா இல்ல ஆவியான்னு தெரியல. இன்னைக்கு அப்படி பல சூழ்நிலைகள். அறிந்து கொள். கீழ்ப்படியவில்லை என்றால் அபிஷேகம் எடுக்கப்பட்டுகிறது. கீழ்ப்படியவில்லை என்றால் பிரசன்னம் விலகி போய்விடுகிற கருமையான தேவப்பிள்ளை. மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கும். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ராஜாவுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ அப்பமும் புசிக்க கூடாது, தண்ணீரும் குடிக்கூட, போன வழியாய் திரும்ப கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன வெகுமதி கொடுத்தாலும் சரி நான் வரமாட்டேன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் வேறொரு தீர்க்கதரிசி செய்த காரியம் என்ன? 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பொய் சொல்லுகிறான் ஒரு தீர்க்கதரிசி வந்து.
இந்த கட்டளை பெற்றிருக்கிற தீர்க்க தரிசனத்திலே ராஜாவிடத்தில் தைரியமாய் சொல்லி புறப்பட்டு வந்த தீர்க்க தரிசனத்திலே இன்னொரு தீர்க்க தரிசி வருகிறான். அவன் வந்து இப்படியாய் சொல்லுகிறான். இவனும் அவன் வீட்டுக்கு போனான், அப்பம் புசித்தான். நடைபெற்றது என்ன? இப்பொழுது தீர்க்க தரிசனம் வருகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இப்படியாய் செய்தபடியினாலே நீ மரித்து போவ. திட்டமாய் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. நீ சேருவது இல்லை. 1 ராஜாக்கள் 13:24 வாசித்து பார்த்தால், ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாய் சொன்ன அந்த தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்று போட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ சத்தத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். சடுதியான மரணம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ஏதோ என்று அமைதலாய் இருந்து விடாது. ஏன் திடீரென்று நாசம் வருகிறது? ஏன் திடீரென்று மரணம் வருகிறது? ஐயோ, நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி திடீரென்று? உங்க பார்வைக்கு நன்மை, தேவனுடைய பார்வையில வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவான். அப்ப என்ன? தேவ கட்டளைக்கு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். என கருமையான தேவ பிள்ளை, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடு, உன்னை வாழ்ந்து செவிக்கப்படுவான். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். ஆனா நீ செவி கொடுக்காத பட்சத்தில், கீழ்ப்படியாத பட்சத்தில் சடுதியாய் இன்றைக்கு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள் உண்டு, தலை வணங்காதவர்கள் உண்டு, என்னதான் சொன்னாலும் கேட்காதவர்கள் உண்டு. கர்த்தர் தருணங்களை கொடுப்பார். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தருணத்தை போக்கடித்து விடுவாயானா சொல்வதற்கு இல்லை. அல்லேலூயா. 1 சாபம், 2 அபிஷேகமும் பிரசன்னமும் விலகிவிடும், 3 மரணம். 4வது நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். சாபத்தீடானதே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். கர்த்தருடைய கட்டளை என்ன? நீங்கள் ஒன்றையும் எடுக்க கூடாது என்று கட்டளை. ஆனால் இந்த ஆகான் செய்த காரியம் என்ன? சாபத்தீடானதிலே சில பொன் வெள்ளியை சால்வையை அவன் எடுத்துக்கொண்டான். நடைபெற்றது நடைபெற்றது என்ன? எனக்கு அருமையான தேவச்சனமே, 3லிருந்து 5 வரை வாசிக்க கேட்போம். யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷருக்கு முன்பதாக முறிந்தோடினார்கள், தோல்வியை கண்டார்கள்.
கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால் நீ தோல்வியை சந்திப்பாய். வாழ்க்கையிலே தோல்வி, தொழிலே தோல்வி, எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்தினாலும் அதிலே ஒரு தோல்விதான் காணப்படும். நம்மால் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க, யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நாமே தான் சூனியமா இருக்கோம். புரிஞ்சுக்க, தேவ கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிற மனுஷியாய் இருப்பாயானால் கட்டாயம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீ கீழ்ப்படியலையா, தோல்விதான் சம்மதித்த. இங்கு இஸ்ரவேலர்கள் ஆயிக்கு முன்பதாக தோல்வியை சந்திக்கிற மனுஷராய் காணப்படுகிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டபாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு கூட கீழ்ப்படியலையா, கர்த்தர் இருக்க மாட்டார். தோல்விதான் இருக்கும். எதை செய்தாலும் தோல்வியின் சூழ்நிலை, ஜெயத்தை பார்க்க முடியாத ஒரு அனுபவம். கைட்டு செய்கிற எல்லா காரியங்கள் தோல்வியே. நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாய் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அறிந்து கொள்ளுங்கள், கட்டளைகளை மீறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. என கருணையான தேவச்சனம், இது விளையாட்டு கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சட்டத்தை கையில் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நல் பாதையில் நடக்கும்படிக்கு, நம்மை சீர்படுத்தி நடக்கும்படிக்கு நமக்கு பல ஆலோசனைகளை, சட்டங்களை கொடுத்து இப்படியாய் கீழ்ப்படுத்தி நட என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கு செவி கொடுத்து நடப்பதே நமக்கு பிரதானமான ஒரு காரியம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், சாபம். இரண்டாவது, அவருடைய பிரசன்னமும் அபிஷேகமும் நம்மை விட்டு விலகி போய்விடுகிறது. மூன்றாவது நாம் பார்த்தோம், என கருமையான தேவச்சனமே, மரணம் வரும். கீழ்ப்படியான சடதியான மரணம். 4, வாழ்க்கை தோல்வி. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில், அப்பா என்னை மன்னித்துடு, இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் சொல்லுங்க. உங்கள் தோல்வியை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். எஸ்தர் ராஜாத்திக்கு எப்படி செங்கோல் நீட்டப்பட்டதோ அப்படியாய் உங்களுக்கு ஒரு செங்கோலை கர்த்தர் நீட்டுவார். நாம் தோல்வியை கண்டு தோல்வியை காண்கிற பிள்ளைகள் அல்ல, ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள். நாம் ஜெயாளிகள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர்களோடு கூட பேசி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா என்று ஆராய்ந்திருப்பார். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உயர்த்தி வைப்பார். உன்னை பேரும் புகழுமாய் வைப்பார். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற தேவன் அவர். சர்வ சாதாரணமானவர் அல்ல. கருமையான தேவச்சனம். இன்றைக்கு அவர் சமூகத்தில் உங்களுக்கு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ
அந்த அளவு கர்த்தரை மேற்படிக்கு கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு செவிகொடும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை எந்த பகுதியில் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தகள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஐயா, கீழ்ப்படியாத பொழுது என்ன சாபங்கள் என்ன சம்பவிக்கிறது பார்த்தோம் சுவாமி. கீழ்ப்படியாத பொழுது சாபங்கள் வாழ்க்கையில் வருகிறது. கீழ்ப்படியாத பொழுது அபிஷேகம் விலகி போய்விடுகிறது, பிரசனம் விலகி போய்விடுகிறது. கீழ்ப்படியாத பொழுது ஆண்டவரப்பா சடுதியாய் மரணங்கள் நாசங்கள் வருகிறது. கீழ்ப்படியாத பொழுது வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது சுவாமி. தொழிலிலே தோல்விகள், ஊழியத்திலே தோல்விகள். ஒருவேளை இந்த சத்தத்தில் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த பகுதியில் ஒரு கீழ்ப்படியாம இருக்குமானால் இன்றைக்கு இவர்களை மன்னித்து இவர்கள் தயை பாராட்டி இவர்களை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உன்னதர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரங்கும் தயை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள தேவன் வெளிப்படுவீராக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆட்டுக்குட்டி அவர்கள் ரத்தத்திலே கழுவு சுத்திகரிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் சம்பவிப்பதாக நான் ஜெபிக்கிறேன். உன்னதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய கிருபை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பினை இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. தேவன் மகிமை விடுவாராக. God bless you.